ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் ரிகார்டிங் சோஷியல் கேதரிங் ஆர் பேட்ச் கெட் டுகெதர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, ரெகுலராக சோஷியல் கேதரிங் ஆர் கெட் டுகெதருக்கு வந்துடுவாங்க அண்டு தே ஆர் ஹாப்பி டு கோ டு தேர் அண்டு எவ்ரிடே லைஃப்லேயும் அவங்க ஹாப்பியாக அவங்களோட மைண்டை வச்சுக்க கற்றுக்குவாங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பேட்ச் மீட்டுக்கு இல்லை சோஷியல் கெட் டுகெதருக்கு வருவாங்க. ஆனால் கொஞ்சம் புலம்பிகிட்டே இருப்பாங்க. நீ செட்டில் ஆகிட்டப்பா, நீ அவங்க செட்டில் ஆகிட்டான்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் நினைத்து, இல்லை நமக்கு இது கிடைக்கல அப்படின்றத நினைத்து, ஸோ நமக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் புலம்பிகிட்டு இருக்க கேட்டகரி. தேர்ட், இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பேட்ச் மீட்டுக்கு வர்ற கேட்டகரி. சார் சோஷியல் கெட் டுகெதருக்கு வர கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, சோஷியல் மீட்டுக்கு வரவே இல்லை, அப்படி ஒரு சந்தோஷம்னா என்னன்றதே அவங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க கேட்டகரி. அதுலேயும் 2 பேர் அவங்க செல்ஃப் லைஃப்பில் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பார்ட் ஆஃப் கெட் டுகெதரை பற்றி அவங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்றதே அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய கேட்டகரி. ரெண்டாவது வந்து இந்த இதுக்கும் வரல, கெட் டுகெதருக்குடைய சந்தோஷமும் தெரியல, செல்ஃப் லைஃப்லேயும் மிஸ்ஸிடலாம், நான் செட்டிலே ஆகலை, நான் இன்னும் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சி புலம்பிகிட்டே அவன் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஃபோர்த் கேட்டகரி. அதாவது செகண்ட் கேட்டகரியில் செகண்ட் சப் டைப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 கேட்டகரி பீப்புளில் நம்ம எந்த கேட்டகரி பீப்புளாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம் அப்படின்னா, டெஃபினட்டாக ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புள். அதாவது ரெகுலராக நம்ம பேட்ச்மேட்டோட சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், டே டு டே லைஃபோடைய சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கணுன்னா நம்ம 2 விஷயத்த கரெக்டாக பண்ணால் தான் முடியும். ஒன்று, வியர் லைஃப் ஷுட் பி ஆர்கனைஸ்டு. ஸோ நமக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குன்றத முதல்ல நம்ம கற்றுக்கிட்டு, என்னென்ன சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியுன்றதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு கெட் டுகெதருக்கு நம்ம போகிறோன்னா இந்த இடம் நமக்கு ஒரு ஹாப்பி என்வால்மெண்ட்டாக, அந்த ஹாப்பி என்வால்மெண்ட்டுக்கு தான் இந்த சைரன். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல். இந்த ஒரு ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புளாக நம்ம மாறுறதுக்காக நம்மளே ட்ரெயின் பண்ணுற முயற்சியை கற்றுக்குவோம். சரிங்களா? ஸோ அப்போது அந்த சந்தோஷத்தை எக்ஸ்போஸ் ஆனால் தான் நமக்கு அதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னே தெரியும். ஸோ அதனால் ஒரு சோஷியல் கெட் டுகெதர் போங்க, ஒரு பேட்ச் மீட்டுக்கு வாங்க. அதில் வந்து நம்ம அந்த 2 to 3 days எதுவும் குறைஞ்சி போக முடியும். நம்மளுடைய கேட்டகரி என்னன்றதை நமக்கு அனலைஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பை எப்படி ஹாப்பியாக கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த கெட் டுகெதருக்கு வர்றது உங்கள் சந்தோஷத்துக்காக, புது எக்ஸ்போஷருக்காக ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க புது ஆட்களை பார்க்க அவங்களுடைய ஹாப்பினஸ் இன்னும் கூடும். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி கெட் டுகெதர் அண்ட் விஷ் யூ ஆல் டு see you in the get together. Bye.